الحمد لله. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் நாம் சூரத்துல் பக்ராவுடைய விளக்கத்தினை, தஃப்சீரை சஃபூத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக நாம் அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக படித்து வருகிறோம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் என்ற ஆயத்திலிருந்து ஆரம்பமாகி அல்லாஹுடைய அருளினால் இதுவரை 29 ஆயத்துகளை நாம் கடந்து விட்டோம். அந்த 29 ஆயத்துகளிலேயும் அதனுடைய முதலாவது ஒவ்வொரு சில ஆயத்துகளுக்கு மத்தியிலே இடையில் உள்ள தொடர்புகள் என்ன, அதேபோல் அந்த ஆயத்துகளில் உள்ள வார்த்தைகளுடைய அகராதி பொருள் என்ன, அதேபோல் அந்த ஆயத்துகளினுடைய விளக்கங்கள் தப்சீர்கள் என்பதாகவும், அது மட்டுமல்லாமல் அந்த ஆயத்துகள் இறங்கிய காரணம், சபபு நுசூல் என்று சொல்லுவோமே, இறங்கியதற்குரிய காரணம் என்ன என்பதெல்லாம் வரிசையாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வந்தோம். அதை தொடர்ந்து அதற்கு பிறகு ஆயத்துடைய அர்த்தங்களை பார்த்ததற்கு பின்பாக அதனுடைய தஃப்சீர் விளக்கங்கள், அந்த குர்ஆனுடைய அதிலே அந்த அல்லாஹு தாலா அதன் மூலம் எதை நாடுகின்றான், என்னென்ன விஷயங்களை விளக்க நமக்கு வருகின்றான் என்ற விஷயங்கள் எல்லாம் தஃப்சீரின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டதுக்கு பின்பாக அல்லாஹ் பயன்படுத்திய குர்ஆனுக்கே உரிய ஒரு மிக உரித்தான ஒரு முக்கியமான ஒரு விஷயமான இலக்கிய நயம் எந்த அளவிற்கு குர்ஆனிலே பொதிந்திருக்கின்றது, அதை கொண்டு ஒவ்வொரு இடத்திலேயும் அல்லாஹு தாலா அந்த வார்த்தையின் மூலம் அதன் மூலம் எச்சரிப்பது, அதே போல் ஆர்வம் ஊட்டுவது, சிலரை அல்லாஹு தாலா அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே அவர்களுக்கு அதை தண்டனையாக, பரிகாசம் செய்யக்கூடியவர்களுக்கு பரிகாசமாக, சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு சூழ்ச்சியாக, இவ்வாறு பல விஷயங்களை அல்லாஹு தாலா வார்த்தைகளின் மூலம், குர்ஆனுடைய இலக்கியத்தின் மூலம் அவர்களை கண்டிக்கின்றான், எச்சரிக்கின்றான், ஆர்வமூட்டுகின்றான். இது போன்ற பல விஷயங்களை நாம் பார்த்தோம். இலக்கிய விஷயங்களை வரிசையாக பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து நாம் 30வது ஆயத்தினை அடைந்திருக்கின்றோம். 29 ஆயத்துகளை முடித்து 30வது ஆயத்தினை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் 30 முதல் 33வது ஆயத் வசனங்கள் வரை நாம் பார்க்க இருக்கின்றோம். இது சம்பந்தமாகத்தான் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் சில பாடங்களை காண இருக்கிறோம். ஆரம்பமாக வழக்கமாக நாம் தொடர்பு அகராதி என்பதை கொண்டு வருவது வழக்கம். அதாவது முந்தைய ஆயத்திற்கும் இதுவரை 29வது ஆயத்து 28வது ஆயத்துகள் அல்லவா, அதற்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பு என்ன என்பதை நாம் சொல்லுவோம். அடுத்ததாக இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், அகராதி பொருள் என்ன என்பதையும் நாம் விளக்கி கூறுவோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஆயத்துகள் என்ன? இது கால ரப்புக்க லில் மலாயிகத்தி, இது கால ரப்புக்க லில் மலாயிகத்தி என்ற ஆயத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இது கால ரப்புக்க லில் மலாயிகத்தி, இது சம்பந்தமாகத்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆயத்துடைய தொடரைத்தான் பார்க்க போறோம். அப்ப இதை பார்ப்பதற்கு முன்பாக நாம் இதனுடைய அர்த்தங்களை லேசாக பார்த்து விட்டு சென்றால் உள்ளே பாடங்களை விளங்குவதற்கு லேசாக இருக்கும். மேலோட்டமாக இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் லேசான அர்த்தங்களை வைத்துவிட்டு செல்கிறோம். அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்துக்களுடைய அந்த பிடிஎஃப்பையும் கொண்டு வந்து, அந்த பிபிடியை கொண்டு வந்து நாம் அர்த்தம் வைப்போம். பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. நபியே, உமது இறைவன் வானவர்களை நோக்கி, நாம் பூமியில் என் பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறேன் என கூறிய சமயத்தில், அதற்கு அவர்கள், பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளை பெறும் அவரை அதில் உன் பிரதிநிதியாக ஆக்குகிறாயா? நாங்களோ உன் பரிசுத்த தன்மையை கூறி உன் புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள்.
அதற்கு அவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என கூறிவிட்டான். பின்பு ஆதமை படைத்து ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் தன்மைகளையும் கற்றுக் கொடுத்து அவற்றை அந்த வானவர்களுக்கு முன்பாக்கி, வானவர்களே, ஆதமுக்கு என் பிரதிநிதியாக ஆக்குவதற்குரிய தகுதி இல்லை என்று கூறினீர்களே, இதில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இதோ உங்கள் முன்னிருக்கும் இவற்றின் பெயர்களை எனக்கு அறிவியுங்கள் என்று கூறினான். அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அவர்கள் இறைவனை நோக்கி, நீ மிக தூய்மையானவன், நீ எங்களுக்கு அறிவித்ததை தவிர வேறொன்றையும் நாங்கள் அறிய மாட்டோம், நிச்சயமாக நீதான் மிக அறிந்தவன் ஞானமுடையவன் என கூறினார்கள். பின்னர் இறைவன், ஆதமே, அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக என கூறினான். அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அறிவித்த பொழுது அவன் வானவர்களை நோக்கி, பூமியிலும் வானங்களிலும் உங்களுக்கு மறைவானவற்றை நிச்சயமாக நான் நன்கு அறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஆகவே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்து கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் என்றான். இது இந்த ஆயத்துகளுடைய மேலோட்டமான அர்த்தங்கள் நாம் பார்த்தோம். இந்த அர்த்தத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வரும். இது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஆயத்துடைய அர்த்தங்களை நாம் மேலோட்டமாக சொன்னோம். அடுத்து இந்த ஆயத்துக்களை வைத்து அர்த்தங்களை நாம் கொண்டு வருவோம். பாருங்க, இப்போ இந்த 4 ஆயத்துகள் 30லிருந்து 31, 32, 33 இந்த 4 ஆயத்துகளில் உள்ள விஷயங்களை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். கால அல்லாஹு தாலா இது கால ரப்புக்களில் மலாய்கத்தி என்ற ஆயத்திலிருந்து ஆரம்பமாகி இலா வஅலமு மா துப்துன வமா குன்தும் தக்துமூன் இந்த ஆயத்து வரைக்கும் 30லிருந்து 33 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். முதலாவது இன்ஷா அல்லாஹ் பார்ப்பதற்கு முன்பாக நாம் அதாவது இந்த விஷயங்களை முதல்ல பாடத்துல போய் அதனுடைய விளக்கங்களையும் தொடர்புகளையும் அதனுடைய அகராதி பொருளையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போமாறுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் முனாசபா தொடர்பு என்ன என்பதை முதலாவது பார்க்க போறோம். லம்மா இம்தன்ன அல்லாஹு தஆலா லம்மா இம்தன்ன தஆலா அலல் இபாதி பிநிஅமத்தில் ஹல்கி வல் ஈஜாதி வஅன்னஹு சக்கர லஹும் மா ஃபில் அர்லி ஜமீஆ. இப்போ இதுக்கு முந்தைய ஆயத்தில் என்ன வந்துச்சு, என்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு? கடைசியா சொல்லும்போது ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்லி ஜமீஆ சும்ம ஸ்தவா இலஸ் ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சபஅ ஸமாவாத் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. முந்தைய ஆயத்தில் எதை பற்றி சொல்றான்? அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் யாருக்கு? மனிதனுக்காக அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், தன் அடியார்களுக்காக அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்பதாக பேசப்பட்டது. அப்ப அந்த தொடரை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்ப அல்லாஹ் உபகாரங்களை சொல்லி காண்பிக்கின்றான். அடியார்கள் மீது அல்லாஹு தாலா தன்னுடைய படைப்பினங்களுடைய அந்த நியாமத்துகளையும் இன்னும் பல விஷயங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நியாமத்துகளை பற்றியும் அல்லாஹ் உபகாரத்தை எடுத்து சொல்றான். எல்லாத்தையும் அவன் தான் வசப்படுத்தி கொடுத்தான். அதே மாதிரி அவங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க. அவங்கள அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு தோற்றத்தை கொடுத்து உருவாக்கினான். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன் என்பதா அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்கள உருவாக்கின விதத்தை சொல்றான். அப்ப அது தொடர்ந்து அதுக்கு பிறகு இப்போ அல்லாஹ் மனிதனை உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சு மனிதனுக்கு படைச்சாங்கிற விஷயத்த சொல்லி மனிதனை ஒண்ணுமே இல்லாம ஒரு தோற்றத்தோடு உருவாக்கினேன் என்பதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய படைப்பு அல்லாஹ் அவர்களை படைத்த ஆரம்பத்தை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்த உபகாரங்களை சொல்றான். அவங்கள கண்ணியப்படுத்தின விதத்தை சொல்றான். அவங்கள சொர்க்கத்துல தங்க வைத்த விதத்தை சொல்றான். அவங்கள பூமியில அவங்கள ஒரு ஹலீஃபாவாக அல்லாஹ் நியமித்ததை பத்தி பேசுறான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு அல்லாஹு தஆலா மலக்குகள் மூலமாக சஜ்தா செய்ய வச்சு அவங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தின விதத்தை சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே இருக்கான். இது யாருக்கு செய்த உபகாரம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு செய்த உபகாரம். அப்போ தந்தையின் உபகாரம் இருக்கிறதே, அவங்களுடைய மகன்களுக்கும் தந்தைக்கு செய்த உபகாரம் இருக்குது, அது மகனுக்கும் என்ன செய்யும்? அது போய் சேரக்கூடியதா இருக்கு. மகனுக்கும் அதனுடைய பங்கு, அதனுடைய பகுதி போய் சேரக்கூடியதாக இருக்கு. அப்போ நியாமத் தந்தைக்கு செய்யக்கூடிய உபகாரம் மகனுக்கும் செய்ததை போன்றுதான். அதனால அதை தொடர்புபடுத்தி எல்லாம் என்ன செய்யறான்? பல விதத்துல அல்லாஹ் தஆலா செய்த அந்த உபகாரங்களை சொல்லி காமிச்சு என்ன செய்யறான்? அந்த மக்களுக்கு உணர்த்துறான். அதுதான் அங்க சொல்றாங்க பாருங்க. லம்மா இம்தன்ன தஆலா அலல் இபாதி பிநிஅமத்தில் ஹல்கி வல் ஈஜாதி. அல்லாஹு தஆலா உபகாரத்தை சொல்லிய போது அலல் இபாதி அடியார்கள் மீது
இம்தன்ன அல்லாஹ் உபகாரத்தை செய்த போது என்ன உபகாரத்தை செய்தான்? நிஅமத்தில் ஹல்கி படைப்பதை கொண்டு, படைக்கிற அப்படிங்கிற நியமத், வல் ஈஜாதி அவர்களை உருவாக்குற நியமத். அப்போ ஒன்று படைக்கிறான், அல்லாஹ் படைக்கிறான், அவங்கள தோற்றத்தை கொடுத்து அழகு கொடுத்து படைக்கிறான். ஒரு ஈஜாது அவங்கள உருவாக்குறான், ஒன்றுமே இல்லாமல். என்ன அப்படிப்பட்ட ஈஜாதுடைய அவளை உருவாக்கியது, படைத்தது, இதனுடைய நியாமத்தை பற்றி அடியார்களுக்கு அல்லாஹு தாலா இந்த நியாமத்துகளை வச்சு எடுத்து சொன்ன போது, இந்த உபகாரத்தை அல்லாஹ் உபகாரம் செய்த போது, இந்த உபகாரத்தை செய்த போது அன்னஹு இன்னும் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். பூமியில உள்ள அனைத்தையும் என்ன செஞ்சான்? வசப்படுத்தி கொடுத்தான். சஹர் லக்கும் மாஃபில் இருந்தா அன்னஹு நிச்சயமா அல்லாஹ் தான் சஹர லகும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். மாஃபில் அருந்து ஜமியா பூமியில உள்ள அனைத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அஹ்ரஜஹும் இன்னும் அவர்களை வெளியாக்கினான். மினல் அதமி இலல் உஜூதி இல்லாமையிலிருந்து இருப்பதன் பக்கம், ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க, அதிலிருந்து அல்லாஹ் அவங்கள ஒரு தோற்றத்தின் பக்கம் என்ன செஞ்சான்? உருவாக்கினான். அஹ்ரஜஹும் மினல் அதமி இலல் உஜூதி அதமிலிருந்து உஜூதின் பக்கம் என்ன செஞ்சான்? அவங்கள அல்லாஹ் வெளிப்படுத்தினான். சரி, இதை பத்தி சொல்லிட்டானா? இப்போ இந்த இடத்துல அந்த விஷயத்தெல்லாம் எண்ணி காட்டுறான். லம்மா இம்தன்னல்லா இம்தன்ன தாலனா அல்லாஹ் என்ன செய்யறான்? அடியாருடைய அந்த ஒவ்வொரு நியாமத்தை அடியார்களுக்கு செய்த உபகாரங்களை அல்லாஹ் எண்ணி காட்டுறான். அவங்கள படைப்பதன் மூலம், அவர்களுக்கு பல விஷயங்களை உருவாக்குவதன் மூலம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்களுக்கு இந்த இன்னும் பூமியில் உள்ள எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுப்பதன் மூலம், அதே போல் அவங்களுக்கு என்ன இல்லாமையிலிருந்து இருப்பது என்ற ஒரு நிலையை உருவாக்குவதன் மூலம் என்ன செய்யறான்? எவ்வளோ உபகாரங்களை செஞ்சிருக்குங்கிற விஷயத்த அல்லாஹத்துல எண்ணி காட்டிய பொழுது, அதற்கு பிறகு என்ன செய்யறான்? எண்ணி காட்டி விட்டான். அதுக்கப்புறம் அத்துபா தாலிக்க பிபதி ஹல்கிஹிம் அத்துபான அதை தொடர்ந்தான். தாலிக்க அதை அதனோடு அல்லாஹத்துல தொடர்ந்தான். பிபதி ஹல்கிஹிம் அவர்களை படைத்த அந்த ஆரம்பத்தை பற்றியும் என்ன செஞ்சான்? அல்லாஹு தாலா அதை தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். வம் தன்ன அலைஹிம் இன்னும் அவர்களுக்கு எண்ணி காண்பித்தான். அவர்கள் மீது அல்லாஹத்துல உபகாரத்தை எண்ணி காமிச்சான். என்னதெல்லாம்? பித்த ஷ்ரீஃபி அபீஹிம் அவருடைய தந்தையான ஆதம் அலி இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹு தாலா சங்கைப்படுத்திய விதத்தையும், ஒத் கிரீமிஹி தஷ்ரீஃபி அபீஹிம் ஒத் தக்ரீமிஹினும் அவங்களை என்ன செய்யறது? அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்திய விதத்தையும், என்ன அவர்களை கண்ணியப்படுத்திய அந்த முறையை பற்றியும், அவர்கள் அதை என்ன செஞ்சான்? கண்ணியப்படுத்திய விதத்தையும் என்ன செஞ்சான்? அல்லாஹ் எண்ணி காட்டினான். பி ஜஅலிஹி ஹலீஃபத்தன் இன்னும் அவர்களை ஆக்குவதை கொண்டு, ஹலீஃபாவாக அவர்களை ஆக்குவதை கொண்டு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்திய அந்த முறைகளையும் எண்ணி காண்பித்தான். ஓ இஸ்கானிஹி தாரல் கராமதி ஓ இஸ்கானிஹின இன்னும் அவர்களை தங்க வைத்தது. தாரல் கராமத்தினா சங்கையான வீடான சொர்க்கத்தில் அவர்களை தங்க குடியேறச் செய்தது. அதை பற்றியும் அல்லாஹ் என்ன செய்ய உபகாரத்தை எள்ளி காட்டுகின்றான். இஸ்ஜாதில் மலாய்கதி தாலீமன் லி ஷஅனிஹி வ இஸ்ஜாதில் மலாய்கதி மலக்குமார்களை சஜ்ஜா செய்ய வைத்ததை தாலீமன் கண்ணியத்திற்காக வேண்டி லி ஷஅனிஹி அவர்களுடைய ஆதம் அலி இஸ்லாமுடைய கண்ணியத்தை பெருமிதப்படுத்தி காட்டும் வண்ணமாக, அந்த கண்ணியத்தை உயர்வுபடுத்தி காட்டும் வண்ணமாக மலக்குகளை அவர்களுக்கு சஜ்ஜா செய்ய வைத்ததை கொண்டும் அல்லாஹ் என்ன செய்யறான்? உபகாரங்களை எண்ணி காட்டினான். நம்ம எதெல்லாம் காட்டுறான்? அவங்களுடைய தந்தையை அல்லாஹ் என்ன செஞ்சான்? முதல்ல கண்ணியப்படுத்துறான், சங்கைப்படுத்துறான். எதன் மூலம்? கலீஃபாவாக ஆக்கிட்டான். அதே மாதிரி தாருல் கராமா சொர்க்கத்துல தங்க வைத்தான். அதே போல் அவர்களுக்கு என்ன செஞ்சான்? மலக்குமார்களை கொண்டு சஜ்ஜா செய்ய வைத்தான். இந்த கண்ணியங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவருடைய தந்தையான ஆதம் அலி இஸ்லாத்திற்கு செய்ததை அல்லாஹ் ஒன்றாக எண்ணி காண்பித்தான். வலா ஷக்க அன்னல் யஹ்சான இலல் அஸ்லி யஹ்சானுன் இலல் ஃபரஇ வலா ஷக்க சந்தேகம் என்பது இல்லை. அன்னல் யஹ்சான் நிச்சயமா யஹ்சான் உபகாரம் செய்தல் என்பது இலல் அசலி அசலின் பக்கம். அசலின் பக்கம்னா அடிவேர், தந்தையின் பக்கம், மூல தந்தையான மூல ஆரம்ப அந்த தந்தையின் பக்கம் அசல். அசல்னா தான் ஆணி வேர். அந்த அசலின் பக்கம் எஹ்சான் உபகாரம் செய்தது என்பது எஹ்சானுன் இலல் ஃபரஇ அதாவது அவங்களுடைய அந்த கிளைகள் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் மீது உபகாரம் செய்வதற்கு சமமானதுதான். அப்போ வலாஷக்க சந்தேகம் இல்லை. அன்னல் எஹ்சான இலல் அஸ்லி அஸ்லின் பக்கம் உபகாரம் செய்தது என்பது எஹ்சானுன் இலல் ஃபரஇ அவருடைய அந்த சந்ததியின் பக்கம், கிளைகளின் பக்கம், பின்னாடி வந்த அனைவரின் பக்கம் உபகாரம் செய்வதற்கு சமமானது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அமர் நிஅமத் அலல் ஆபாயி நிஅமத்துன் அலல் அப்னாயி அமர் அண்ணன் நிஅமத்த நிச்சயமாக நிஅமத் என்பது யார் மீது? அலல் ஆபாயி தந்தைமார்கள் மீது, மூதாதையர்கள் மீது செய்த நிஅமத் என்பது நிஅமத்துன் அலல் அப்னாயி அது என்னது? குழந்தைகள் மீது, சந்ததிகள் மீது செய்யப்பட்ட நிஅமத்தை போன்றுதான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. வலிஹாதா எனவேதான் நாசப ஐ யுதக்கிரஹும் பிதாலிக் நாசப அல்லாஹ் தொடர்புபடுத்தினான். யுதக்கிரஹும் பிதாலிக் அவர்களுக்கு அதை கொண்டு நினைவு கூறுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா தொடர்புபடுத்தி காண்பித்தான்.
அன்னஹு நிச்சயமாக அது மின் உஜூஹின் நிஅமி நியமத்துகளிலிருந்து பல கோணங்களிலிருந்து உள்ளவையாக இருக்கிறது. அல்லத்தி எப்படிப்பட்ட வகை, எப்படிப்பட்ட நியாமத், அன்ஆம பிஹா அலைஹிம் அல்லாஹ் அதை கொண்டு அவர்கள் மீது செய்தானே, அந்த நியாமத்துகள் மூலம் அவர்கள் மீது அல்லாஹு தாலா பொழிந்தானே, அந்த நியாமத்துகளுடைய எல்லா கோணங்களிலிருந்தும் அது அந்த நியாமத்துகளுடைய பல கோணங்களிலிருந்து அந்த விஷயமானது கட்டுப்பட்டதாக இருக்கிறது. அப்ப அல்லாஹு தாலா தெளிவா சொல்லிட்டான் என்ன, அவங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச உபகாரங்கள் நியாமத்துகளை எல்லாத்தையும் சொல்லி காண்பித்து, இதெல்லாம் அவங்க தந்தைக்கு செய்கிறது மகன்களுக்கு செய்கிற மாதிரி தான், சந்ததிகளுக்கு செய்கிற மாதிரி தான் என்பதாக சொல்லி அடுத்ததாக என்ன செய்கிறான், அதை தொடர்புபடுத்தி அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாஹ் சொன்ன நியாமத்துக்களை எல்லாம் வரிசையாக அடுக்கி காட்டி என்ன செய்கிறான், இந்த ஆயத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பாருங்க தொடர்ந்து லுகத்தில் பாருங்க, இது வந்து முனாசபத் தோது பார்த்தோம். இப்போ லுகத்தில் என்ன சொல்றான் பாருங்க, அல் லுகத் இது லர்ஃபு ஜமானின் மன்சூபின் பிஃபஅலின் மஹ்தூஃபின் தக்தீருஹு. அப்போ எதில் இதுங்கிற வார்த்தை இருக்கு, லர்ஃபு ஜமான், ஜமானுடைய லர்ஃபா இருக்குது, மன்சூபின் நசபு செய்யப்பட்ட லர்ஃபே ஜமானாக இருக்குது. லர்ஃபே ஜமான் லர்ஃபே மக்கானுங்கிற மாதிரி இது காலத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு லர்ஃபாக இருக்கிறது. ஆனால் நசபுடைய நிலையில் இருக்குது, நசபு செய்யப்பட்ட நிலையில. பிஃபஅலின் மஹ்தூஃபின் அதாவது மறைக்கப்பட்ட, அதாவது மஹ்தூஃபா இருக்கக்கூடிய மறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேலை கொண்டு நெசபு செய்யப்பட்ட லர்ஃபே ஜமானாக இந்த இது என்ற வார்த்தை இருக்கிறது. தக்தீருஹு அதனுடைய தக்தீர் அசல் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தக்தீருஹுனா அதனுடைய நிர்ணயம் என்பது எப்படி இருக்க வேண்டும், உஸ்குர் ஹீன அவ் உஸ்குர் வக்த. அப்போ உஸ்குர் நினைவு கூறுங்கள், ஹீன ஹீனங்கிறது என்னது, லர்ஃபே ஜமான் மன்சூப் நெசபு செய்யப்பட்ட லர்ஃபே ஜமானாக இருக்குது. அவ் உஸ்குர் வக்த, வக்த அப்படிங்கிறது தான் என்னது இது, அப்படி வக்தங்கிறது என்னது லர்ஃபே ஜமான் மன்சூபா இருக்கு. அப்போ அந்த இதுக்கு பிறகுதான் அந்த இதுக்கு ஹீன வக்த அப்படிங்கிறதுக்கு பதில் அந்த இதுங்கிற வார்த்தையை புழங்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த இதுங்கிற வார்த்தை அந்த தக்தீர்ல எப்படி இருக்கும், உதுக்குர் ஹீன உதுக்குர் வக்த என்பதாக இருக்கும். வக்கது யஸ்ரஹு பில் மஹ்தூஃபி சில நேரத்தில் மஹ்தூஃபி கொண்டு அது வெளிப்படையாக பேசப்படும். வக்கது யுஸ்ராஹுன்னு சொல்லலாம், வக்கது யுஸ்ராஹு பில் மஹ்தூஃபி. அப்போ மஹ்தூஃபை கொண்டு சில நேரம் அது வெளிப்படையாக பேசப்படும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், எது அதாவது இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் இது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு, இதுங்கிறது மட்டும் தான் தெரியுது. அப்போ உள்ள இந்த ஹீன உதுக்குர் வக்தங்கிறதெல்லாம் மறைவாக இருக்குது, வெளிப்படையாக இல்லை, மஹ்தூஃபாக போக்கப்பட்ட நிலை இருக்குது. ஆனால் சில நேரங்கள் இந்த போக்கப்பட்டதை வெளிப்படையாக கொண்டு வருவாங்க, அதுதான் சொல்கிறாங்க வக்கது யுஸ்ராஹு பில் மஹ்தூஃபி. சில நேரம் போக்கப்பட்டதை கூட வெளிப்படையாக பேசப்படும். கௌலிஹி தாலா குர்ஆன் அல்லாஹ் சொல்கிற மாதிரி, வஸ்குரு இத் அன்தும் கலீல், வஸ்குரு இத் அன்தும் கலீல், வஸ்குரு நீங்கள் நினைத்து பாருங்கள், இது அன்தும் கலீல் நீங்கள் குறைவாக இருந்த நேரத்தில். அப்போ காலல் முபரே சொல்றாரு, இதா ஜா, அதாவது இதா ஜா இதுங்கிற இது வந்து இதா ஜா இதுங்கிற வார்த்தை வந்தால் ம முஸ்தக்பிலின் முஸ்தக்பிலோட அந்த இதுங்கிற வார்த்தை வந்தால், இதுங்கிற வார்த்தை தான் ஜாவுடைய ஃபாயில். அப்போ இதுங்கிற வார்த்தை வந்தால் எப்படி வந்தால் மா முஸ்தக்பிலோடு வந்தால், அதாவது முஸ்தக்பிலுடைய வினையோட வந்துச்சுன்னு சொன்னா காண மானாகு அதனுடைய பொருள் எப்படி இருக்கும், மாலியாக இருக்கும். அப்போ வர்றது முஸ்தக்பில்ல வரும், இதுங்கிற வார்த்தை முஸ்தக்பிலோட சேர்ந்து வரும். ஆனால் அதனுடைய அர்த்தம் எப்படி வைப்பாங்க, மாலியா வைப்பாங்க. அதே நேரத்தில் மாலியோட சேர்ந்து வரும், அதனுடைய அர்த்தம் எப்படி வைப்பாங்க, முஸ்தக்பில்ல வைப்பாங்க. அதனுடைய அர்த்தம் முஸ்தக்பில்ல வைப்பாங்க. அதைத்தான் இங்க சொல்றாங்க. அப்போ இதா ஜா இந்த இதுங்கிற வார்த்தை இருக்கு வந்தால், முஸ்தக்பிலுடன் வந்தால் காண மானாக அதனுடைய மானா ஆகியிருக்கும் மாலியன் கடந்த காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். நஹுவ கௌலிஹி அல்லாஹ்வுடைய சொல்ல வர மாதிரி வைது எம் குரு பிக்கங்கிறதுல இதுங்கிற வார்த்தை வந்திருக்குது. எம் குரு பிக்க அப்படிங்கிறதுல அதாவது முதாரியோட முஸ்தக்பிலோட வந்திருக்கு. அப்ப மானாக அதனுடைய அர்த்தம் எப்படி, இத் மக்கரு அவர்கள் சூழ்ச்சி செய்த போது. அப்போ மாதியான அர்த்தத்தை கொடுக்கணும், வந்திருக்குது முதாரியில, ஆனால் அர்த்தம் கொடுக்கப்படுறது மாதியோட மானால கொடுப்போம். இது மக்கரு அவர்கள் சூழ்ச்சி செய்த பொழுது. இதா ஜா ஜான்னு வருது, இதா ஜா இதாங்கிறது மஅல் மாதி. அப்போ இதாங்கிற வார்த்தை வந்தால் மஅல் மாதியுடன் வந்தால், மேல முதாரியோட வந்தா என்ன செஞ்சோம், மாதியுடைய அர்த்தம் கொடுப்போம்னு சொன்னோம். அதுக்குதான் இது எம் குரு பிக்கல்லதீனங்கிறதுக்கு இது மக்கரு அப்படின்னு அர்த்தம் வச்சோம். இதா ஜா இதாங்கிறது மஅல் மாதியுடன் வந்தால், மாதியுடன் இந்த இதாங்கிற வார்த்தை வந்தா காண மானாகும் முஸ்தக்பிலன் அதனுடைய அர்த்தம் ஆகியிருக்கும் முஸ்தக்பிலன், அது வந்து வருங்காலத்துடைய அர்த்தம் கொண்டதாக என்ன செய்வாங்க
புழங்கப்படும், அங்கே வைக்கப்படும். கவுலிஹி தாலா இதா ஜா அதி தாமா, தாமத் கியாமத் நாள் வந்து விட்டால், அவ வரப்போகுது. அசல்ல வந்து விட்டால் பார்த்தா ஜாத்துங்கிற மாதியான ஃபேலை புழங்குறாங்க. இதாக்கு பக்கத்துல ஜாத் மாதியான ஃபேலோட வருது. ஆனா அர்த்தம் எப்படி கொடுக்குது? முதாரியுடைய அர்த்தம் வந்தால், தாமத் அதாவது கியாமத் நாள் வந்து விட்டால். இதா இதா ஜா நஸ்ருல்லாஹி, இதா ஜா நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், எஜி வருமானால் அப்படின்னு அர்த்தம். வந்திருக்குது மாதியான ஃபேல். ஜாத்துங்கிறது ஜாங்கிறது மாதியான ஃபேல். ஆனா இதாவோட வந்திருக்கிறதுனால முதாரியுடைய அர்த்தத்தை கொடுக்கும். ஏஜி வந்தால், வருமானால் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு இங்க புழங்கப்படுது. சரி, ஹலீஃபத்தன், அல் ஹலீஃபத்து, ஹலீஃபத்துங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஹலீஃபத்னா என்ன? அல் ஹலீஃபத்துனா மை யுஹ்லிஃபு கைரஹு, அவர் அல்லாதவரை எவர் நியமிக்கின்றாரோ அவருக்கு சொல்லப்படுறது. மை யுஹ்லிஃப் அதாவது அவர் வந்து நினைச்சுவாரு ஆக்குவார், கைரஹு அவர் அல்லாதவரை ஹலீஃபாவாக பொறுப்புதாரியாக நியமிப்பார். ஒயனூபு மனாபகு, ஒயனூப் அவரை நாய்பா ஆக்குவார், துணையாக ஆக்குவார். மனாபகு அவருடைய இடத்திற்கு, அவருடைய இடத்திற்கு அவருக்கு பகரத்திற்கு என்ன செய்வார்? அவரை பகரமாக ஆக்குவார், அவருடைய இடத்துக்கு அவரை பகரமாக ஆக்குவார். ஒயனூபு மனாபகு. ஃபஈலுன், ஃபஈலுங்கிற வசனம் வந்திருக்கு. ஹலீஃபுங்கிறது பிமானா ஃபாயிலுன். அப்போ ஃபஈலுங்கிற வசனு என்ன அர்த்தத்தில் வருது? ஃபாயிலுங்கிற மானால தான் வருது. தாவுலின் முபாலகத்தி, அப்போ ஹலீஃபுன் அப்படின்னு வரும், ஹலீஃபத்துன் வருது. இந்த தாயிற்கு முபாலகாக்காக புழங்கப்பட்டிருக்கு. அப்போ ஃபஈலுன் அப்படிங்கிறது தான் வரணும். அப்போ ஹலீஃபுன் வரணும் ஃபாயிலுங்கிற வசன்ல. அப்போ ஆனால் என்ன செய்யணும்? தா கொண்டு ஹலீஃபத்துங்கிறதுல தா முபாலகாக்காக வேண்டி புழங்கப்பட்டிருக்கு. சும்மிய ஹலீஃபத்தன், அதை ஹலீஃபான்னு சொல்லி பெயர் சொல்லப்படுது. லி அன்னஹு முஸ்தஹ்லிஃபுன் அனில்லாஹி, லி அன்னஹு முஸ்தஹ்லஃபுன் அனில்லாஹி அஸ்ஸவஜல்ல ஃபி இஜ்ராயில் அஹ்காமி வ தன்ஃபீதில் அவாமிரி ரப்பானியத்தி. ஏன் அப்படின்னு சொன்னால் அன்னஹு என்றால் மனிதனானவன், முஸ்தஹ்லஃபுன் பூமியில நியமிக்கப்பட்டவனாக இருக்கிறான், அனில்லாஹி அல்லாஹ்விற்கு பகரமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நியமிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அனில்லாஹி அஸ்ஸவஜல் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நியமிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஃபி இஜ்ராயில் அஹ்காமி சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்திலையும், தன்ஃபீதில் அவாமிரி கமாண்ட்ஸ் அதாவது கட்டளைகளை, அவாமிர் ரப்பானியான இறை கட்டளைகளை அதாவது செயல்படுத்தக்கூடிய விஷயத்திலையும். அப்போ சட்டங்களை நடைமுறைப்படுத்தணும், இறை கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய விஷயத்துல. அவாமிர் ரப்பானியான இறை கட்டளைகளை தன்ஃபீதுனா என்ன செய்யறது? அதாவது ஜாரியாக்குறது, நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்திலேயும் மனிதன் அல்லாஹ்வுக்கு பகரமா எப்படி இருப்பான்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நியமிக்கப்பட்டவனாக, அதாவது பொறுப்பு கொடுக்கப்பட்டவனாக இருக்கின்றான். எனவேதான் சும்மிய ஹலீஃபத் என்பதாக பெயர் சொல்லப்பட்டிருக்கு. காலத்தால் அல்லாஹ் சொல்லலாம், யா தாவூத் இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த். அல்லாஹ் சொல்லுவோம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வ சொல்லுவோம், தாவூதே நாம் உங்களை ஆக்கிவிட்டோம், ஹலீஃபத்தன் பொறுப்புதாரியாக, ஃபில் அர்தி பூமியிலே, ஹலீஃபா பிரதிநிதியாக நாம் ஆக்கிவிட்டோம். அதாவது நம்முடைய சட்டங்களை என்ன விஷயம்? இஜ்ரால் அஹ்காம், அஹ்காம்களை நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி அல்ல ரப்பானியா அவாமிர ரப்பானியா அல்லாஹ்வுடைய ரப்பானிய கட்டளைகளை என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். இதுதான் உங்களுடைய வேலை. அல் ஆயா எஸ்ஃபிகு, அஸ் சஃபக்னா என்ன? அஸ் சப்பு அதாவது ஊற்றுதல், வல் இராகத்து ஓட விடுதல், வலா யுஸ்தாமலு இல்லா ஃபித்தம். அப்போ இந்த வார்த்தை இருக்க சஃபக்குங்கிற வார்த்தை தம்முல தவிர, ரத்தத்தை தவிர வேற எதுலையும் புழங்கப்படாது. ரத்தத்தை ஓட்டுறதுல தான் சஃபக்குங்கிற வார்த்தை புழங்கப்படும். காலாஃபில் மிஸ்பாக சொல்லுவாங்க, சஃபகத் தம், சஃபகத் தமன ரத்தத்தை ஓட்டினான், ஐ அராக்கஹு அதை ஓட விட்டான், அதை என்ன செய்தான்? ரத்தத்தை ஓட விட்டான், ஓட்டினான். பாபுஹு அதனுடைய பாபு என்ன பாபுல வருது? லரப, லரப எல்ரிபு. அப்போ சஃபக எஸ்ஃபிகு என்பதாக வரும். அப்போ நுசப்பிஹு அத் தஸ்பீஹ், சப்பஹ யுசப்பிஹு, நுசப்பிஹு பிஹம்திக, நுசப்பிஹ்னா அத் தஸ்பீஹ் அந்த மஸ்தர் தஸ்பீஹ்னு வரும். அதாவது தன்சீஹுல்லாஹி வ தப்ரியத்துஹு அனிஸ் சூயி, தன்சீஹுல்லாஹி அல்லாஹ்வை என்ன செய்யறது? பரிசுத்தப்படுத்துறது, வ தப்ரியத்துஹு அவனை நீக்கி விடுறது, அனிசூயி கெட்ட அனைத்து விஷயங்களை விட்டும் அல்லாஹ்வை நீக்கி விடுவது. அப்போ கெட்ட தன்மைகள் எல்லாம் அல்லாஹ்வை விட்டு நீக்கிறது. தப்ரியத்துஹுனா அவனை விலக்கி விடுவது, அவனை தூரமாக்கி விடுவது. அனிசு எல்லா விதமான தீங்குகள், கெடுதிகள், அனைத்து விஷயங்கள், அந்த கேடு சம்பந்த அனைத்து விஷயத்தை விட்டும் அல்லாஹ் நீங்கியவன் என்ற விஷயத்தை என்ன செய்யறது? அல்லாஹ்வை நீக்கி விடுறது. என்ன? அந்த விஷயத்தை விட்டு அல்லாஹ்வை தூரமாக்கிறது. அஸ்லுஹு அதனுடைய அசல் என்ன? மின சபஹி, சபஹிலிருந்து வரும். வஹுவல் ஜரியு ஓடுதல், வதிஹாப் செல்லுதல் என்பதற்கு சொல்லப்படும். கால தாலா சொல்ல, இன்னலக்க பின்ன ஹாரி சபஹன் தவீலா, நிச்சயமா உங்களுக்கு பகல்ல தொடரான வேலைகள் இருக்கின்றது, தொடரான வேலைகள் இருக்கின்றது என்பதாக சொல்லப்படுது. அஃபல் முசப்பிஹ் அப்படின்னா என்ன? ஜாரின், முசப்பிஹ்னா என்ன? ஓடக்கூடியவன். ஜாரின் ஃபி தன்சீஹில்லாஹி தாலா,
அல்லாவை பரிசுத்தமாக்கக்கூடிய விஷயத்தில் ஓடக்கூடியவனுக்கு தான் முசப்பிஹ் என்பதாக சொல்றது. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லா. அப்ப அல்லாஹை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயத்துல ஓடக்கூடியவனுக்கு அல் முசப்பிஹ் என்பதாக சொல்லுது. நுகத்திசு அத் தக்தீஸ், பரிசுத்தமாக்குதல், கிளியர் பண்றது, பியூர் ஆக்குறது. அத் தத்ஹீர், அதாவது தத்ஹீர்னால் சுத்தப்படுத்துதல். வ மின்ஹுல் அரதுல் முகத்தசத்து, அதுல இருந்து தான், அந்த வார்த்தையிலிருந்து என்ன சொல்றது, இந்த தக்தீஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் அரதுல் முகத்தசத்து, பரிசுத்தமாக்கப்பட்ட பூமி என்பதாக சொல்றோம். ஒ ரூஹுல் குதுசி, பரிசுத்தமான ரூஹ், உயிர் என்பதாக சொல்றோம். ஒதித்துஹு, அப்ப அந்த தக்தீஸ்ங்கிற வார்த்தைக்கு எதிர் என்ன, அத்தன்ஜீஸ், அசுத்தமாக்குதல், கலங்கலாக்குதல், அதாவது நஜிஸாக்குதல் என்று அர்த்தம். தக்தீசுல்லாஹி, அல்லாவை சுத்தமாக்குதல்னா மானாஹு, அதனுடைய பொருள் என்ன, தம்ஜீதுஹு, அவனை கண்ணியப்படுத்துதல். வ தாலீமுஹு, அவனை பெருமைப்படுத்துதல். வ தத்ஹீரு திக்ரிஹி, அவனுடைய நினைவை தூய்மைப்படுத்துதல். அம்மாலா எலியகுபிஹி, எது அவனுக்கு தோதுபடாதோ அதையெல்லாம் விட்டு அல்லாஹ்வுடைய நினைவை, அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய விஷயத்தை பரிசுத்தமாக்குதல். அம்மாலா எலியகுபிஹினா, எது அவனுடைய அந்தஸ்துக்கு ஒப்பாகாதோ, எது அவனுடைய அந்தஸ்திற்கு தோதுபடாதோ, எது அவனுடைய அந்தஸ்திற்கு லாயக்காக இருக்காதோ அதையெல்லாம் விட்டு என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய நாமத்தை, அல்லாஹ்வுடைய திக்ரை பரிசுத்தமாக்குதல். அதுக்குதான் தக்தீஸ் என்பதாக சொல்றது. அப்ப எல்லா விதமான விஷயங்களையும் விட்டு, இப்ப உதாரணமா அதாவது குறைகள், எல்லா வித குறைகளை விட்டு, நம்ம எங்க தபரியத்துகே சொல்றோம். தபரியத்துகு அலிசூனா என்ன அர்த்தம், எல்லா விதமான குறைகளை விட்டு. உதாரணமா என்னது, பொய் சொல்பவன், அல்லாஹ் பொய் சொல்ல கிடையாது. அப்ப தபரியத்தை விட்டு அல்லாஹ் நிற்கிறது. அப்ப அதே மாதிரி அல்லாஹ் ஏமாற்ற, அது கிடையாது. அப்ப அல்லாஹ் நீதியானவன், அது நீதி, அல்லாஹ் அநீதி அது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி இங்க வந்து அல்லாஹ்வுடைய இதுக்கு ஷானுக்கு தோதுபடாத, அவனுடைய லாயக்கு இல்லாத அந்த வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்யுது, அல்லாஹ் விட்டு நீக்கிறது, அதை விட்டு பரிசுத்தப்படுத்துறது. அப்ப அழுக்குங்கிறது கிடையாது, அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப எல்லா விதமான, அதாவது தேவையாகிறது கிடையாது. அப்ப அதெல்லாம் எல்லாமே என்னது, அல்லாஹ் என்ன செய்யுது, அல்லாஹ் விட்டு எல்லா விதமான அந்த வார்த்தைகளையும் விட்டு என்ன செய்யறது, அல்லாஹ் தூய்மையாக்கிறது. வஃபி சஹீஹ் முஸ்லிம், சஹீ முஸ்லிம்ல வருது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கான யகூலு ஃபீ ருகூஇஹி வ சுஜூதிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ருக்குவிலேயும் சுஜூதிலேயும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். சுப்பூஹுன் குத்தூஸுன், பரிசுத்தமானவன், தூய்மையானவன் யாரு, ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், ரூஹுகள் என உயிர், இன்னும் மலக்களுடைய இறைவன் பரிசுத்தமானவன், தூய்மையானவன். சரிங்களா. அம்பி ஊனி அஹ்பிர் ஊனி, அம்பி ஊனி அப்படின்னா என்ன அர்த்தம், அஹ்பிர் ஊனி, எனக்கு தகவல் தெரிவிங்க, எனக்கு எத்தி வைங்க, செய்தி சொல்லுங்கன்னு அர்த்தம். ஒன் நப, நபவுனா என்ன, அல் ஹபருல் ஹாம் துல் ஃபாயிதத்தில் அதீமத்தி, அல் ஹபருல் ஹாம்னா பெரிய விஷயம், துல் ஃபாயிதத்தில் அதீமத்துனா மிக பெரும் பயன் கொண்ட, மிகப்பெரிய பயன் கொண்ட, வெரி யூஸ்ஃபுல் திங்ஸ், மிகப்பெரிய பலன் கொண்ட ஒரு பெரிய விஷயத்திற்கு, முக்கியமான விஷயத்திற்கு, முக்கியமான செய்திக்கு நபன்னு சொல்லுவாங்க. அல் ஹபர்லாம்னா முக்கியமான செய்தி, எப்படிப்பட்ட செய்தி, அதை கொண்டு பெரிய பயன் ஏற்படக்கூடிய செய்திக்கு, முக்கியமான செய்திக்கு தான் ஹபர், நப என்பதாக சொல்லுவாங்க. காலத்தால் அல்லாஹ் சொல்றான், குல் ஹுவ நபவுன் அலீம், அப்படி நீங்க சொல்லுங்க, அது மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது, மிக முக்கிய பெரும் விஷயமாக இருக்கிறது. அதை பத்தி சொல்றாங்க மறுமை பத்தி. அப்ப அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அந்த இடத்துல அந்த விஷயத்தை எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கால தாலா குல் ஹுவ நபஉன் அதீம், அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அன்தும் அன்ஹு முஅரிதுன், அதாவது இந்த இடத்துல குர்ஆனை பத்தி எல்லாம் சொல்றோம். நபியே சொல்லுங்க, அது மிகப்பெரிய ஒரு விஷயம்னா, குர்ஆனுங்கிறது மிகப்பெரிய ஒரு தெளிவான வழிகாட்டக்கூடிய ஒரு சரியான ஒரு செய்தி பாதையாக இருக்கிறது. ஆனா என்ன, மக்கள் அதை தொடர்ந்து எல்லாம் சொன்ன, நீங்க அதை வந்து நிராகரிக்கிறீர்கள், அதை என்ன செய்றீங்க, அதை விட்டு நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்பதாக சொல்றோம். அப்ப இது மிகப்பெரிய நபவுன் அதீம்ங்கிறதுக்கு சொல்றாங்க, மிகப்பெரிய விஷயம். துபுதூன, துலுஹிரூன வெளிப்படுத்துதல், தக்துமூன் மறைக்குதல், துஹ்ஃபூன மறைக்கிறீர்கள். வமின்ஹு கத்முல் இல்மி ஐ இஹ்ஃபாஹு, வமின்ஹு கத்முல் இல்மி, இல்மை மறைத்தல், அதாவது ஐ இஹ்ஃபாஹு, அதை மறைக்குதலுக்கு என்ன சொல்லப்படும், கத்முல் இல்ம் என்பதாக சொல்லப்படும். அப்போ தக்துமூன், கத்தம யக்துமு, தக்துமூன் என்பது துஹ்ஃபூன், நீங்கள் மறைக்கின்றீர்கள். அதுல இருந்து தான் கத்முல் இல்மி, இல்மை என்ன செய்யுது, கத்முல் இல்மி, இல்மை மறைத்தல் என்பதாக சொல்றது. ஐ இஹ்ஃபாஹு, அதை அப்படி மூடி மறைக்கிறது. அப்போ துபுதுன்னா வெளிப்படுத்துறது, தக்துமுன்னா மறைக்கிறது. அப்ப இந்த விஷயத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், தெளிவான முறையில இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களுடைய அந்த விஷயங்கள், அதாவது விளக்கங்கள், அந்த லெஃப்ஸ் அர்த்தங்கள், அதனுடைய அகராதி பொருள் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் தெளிவான அர்த்தங்கள் சொல்லப்பட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து என்ன செய்யப்படும், அந்த ஆயத்துக்களுடைய அர்த்தங்களும், அதை தொடர்ந்து அதற்குரிய
விளக்கங்களும் அதேத்தோடு இலக்கிய விஷயங்களும். இதைத் தொடர்ந்து இந்த 3 ஆயத்துகள் 4 ஆயத்துக்கள்ல வைது கால ரப்புக்கள் இருந்து ஆரம்பிச்சு அந்த கடைசி ஆயத்து வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் 4 ஆயத்து 33வது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்கள், விளக்கங்கள், தஃப்சீர்கள், இலக்கியங்களை பெறக்கூடிய பாடங்களை காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய கல்வியை கொண்டு ஹிதாயத்தை நமக்கு நசீவாக்குவானாக. மேலும் நாம் இதை பின்பற்றி நடக்கக்கூடிய நல் பாக்கியத்தை தந்தருவானாக. இந்த குர்ஆனுடைய மகத்துவம் அகமியத்தை நம்முடைய உள்ளத்தில் தந்து அல்லாஹுடைய அவனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய நாவுகளுக்கும் நம் உள்ளத்திற்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.